தேனிசையாய் காதுகளை நிரப்பி இதயத்தை கொள்ளை கொள்ளும் கந்தர்வ கானக்குயில், தெய்வ பக்தியோடும் தேசபக்தியையும் வளர்த்தெடுத்த பாங்கு என கலை உலகில் இசை வெள்ளமாய் பாய்ந்த அமுத அருவி கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் பற்றிய ஒரு சிறப்பு பார்வை. சபை தன்னில் உருவாகி உலவோர்க்கு பொருள் கூறும் பழனியப்பா, ஞானப்பழும் நீயப்பா, தமிழ் ஞானப்பழும் நீயப்பா. தனது உச்சஸ்தாயி குரலால் இசை உலகையே ஆட்சி செய்த அம்மையார் கே.பி. சுந்தராம்பாள் கொங்கு தமிழ் மண்ணில் 1908ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் நாள் கொடுமுடியில் பிறந்தார். விடவும் பாடல்கள் கதையில் முக்கியத்துவம் பெற்றிருந்தன. ஆரஞ்சய விரும்பு குழந்தாய், ஆரஞ்சய விரும்பு ஆண்டகந்து கொந்தளிக்கும் ஆழி ஆணையின் கரை கடப்பதில்லை, அறிவு தவறி புரிந்த குற்றம் ஆறுவது சினம். வெறும் அழகை விட குரல் இனிமை, இசைஞானம் மிக்கவர்களுக்கு வாய்ப்பு அதிகம் இருந்தன. தனது காந்த குரலால் வாய்ப்புகளை வாரி குவித்தார் கே.பி.எஸ். ஒலிபெருக்கி வசதியும் அதிகமில்லாத அந்த நாளில் சுந்தராம்பாளின் கணீர் என்ற கம்பீர குரல் நாடக அரங்கின் கடைக்கோடியில் அமர்ந்திருந்தவர்கள் காதிலும் விழுந்து குளிர்வித்தது. மகுடிக்கு ஆடும் சர்ப்பம் போல சுந்தராம்பாளின் சுந்தர தமிழ் இசையில் கலாரசிகர்கள் தலையாட்டி மெய்மறந்து போனார்கள். மேடையில் கே.பி.எஸ். தோன்றிவிட்டாலே அரங்கில் இசை எனும் நாதவெள்ளம் பெருக்கெடுக்கும். தன்னை மறந்து ரசிகர்கள் மூழ்கி போவார்கள். கே.பி.எஸ். அவர்களின் இழையோடும் வளம், லயசுத்தம் பிரமிக்க வைக்கும். இதெல்லாம் கே.பி.எஸ். அவர்களுக்கு 15ஆம் வயதிலேயே வாய்த்து விட்டதுதான் இயற்கை அவருக்கு வழங்கிய கொடை. யாருக்கும் அமையாத அற்புதமான சாரீரம், மேல்ஸ்தாயில் அனாயசமாக சஞ்சரிக்கும் கம்பீரமான குரல், அலட்டிக்கொள்ளாத பாவம், பாட்டில் பாசாங்கி இல்லாது யதார்த்தமாகவே வெளிப்படும் உணர்வுகள், தமிழின் சிறப்பு அம்சமான குறிலுக்கும் நெடிலுக்குமான திருத்தமான அழுத்தமான உச்சரிப்பெல்லாம் கே.பி.எஸ். அவர்களை கலைமகள் தந்த அருட்கொடை என்றே ரசிகர்களை மட்டுமல்ல இசைவாணர்களையும் நினைக்க வைத்தது. இருந்து கும்பகோணத்தில் இசைத்தட்டு ஆர்டிஸ்ட் என்ற சிறப்பு பெயரும் இருந்தது. நாடக மேடை அளவுக்கு அரசியல் மேடைகளிலும் கே.பி.எஸ். புகழ் பெற்றார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மூரா சுந்தரமூர்த்தி.